சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துபாயில் இருக்க எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எக்ஸ்போவில் விண்டர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிசம்பர் அந்த டைம்லலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு இந்த டைமில் போய் பார்க்கும்போது இங்கே ஸ்னோ எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்னோ எல்லாம் பண்ணி ரொம்ப அந்த டோம் கேக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் போனதுனால டேட்டை அப்டேட் பண்ணுறோம். பட் கிறிஸ்மஸ் டைமில் இந்த மாதிரி எல்லாமே வச்சு சூப்பரான நல்லா டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் வைப்பும் நியூ இயரும் எல்லாமே வந்ததில்ல. ஸோ அதுக்காக போயிருந்தோம். ஸோ போய் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ரேஞ்சஸ் எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக போட்டிருந்தாங்க. அண்ட் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நிறைய அலங்கார பொருள் எல்லாமே இருந்தது. இந்த விண்டர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்துட்டு நிறைய ஆக்சசரிஸோட ஷாப்ஸாக, பின்ன குழந்தைங்களுக்கான விளையாடுற ஸ்டால்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் துபாய்க்கு வந்தால் ஃபுட்டு வந்துட்டு ஒரு குறைவு இல்லாமல் இருக்கும். ஃபுட்டும் வந்துட்டு அதே மாதிரி நிறையா ஸ்டால்ஸ். கேம்ஸாக மெயினாக சொல்ல போனோன்னா, ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நார்மலி சார்ஜஸ் எல்லாமே அதிகமாக தான் இருந்தது கம்பேரிட்டிவ்லி அதை நம்ம வேறு இதுக்கு போகும்போது. ஸோ கேம்ஸ்லாம் அதிகமாக பண்ணல. அண்ட் இங்கே வந்து சும்மா நம்ம வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் வைப் பார்க்குறதுக்கு நிறைய கூட்டமும் இருந்துச்சு. அதே மாதிரி சொல்லணுன்னா, அப்போ நம்ம வந்து அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நம்மளோட ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்களோட அப்பா அம்மாவும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நார்த் போல் இருக்குது. ஸோ நார்த் போலில் வந்து நமக்கு இதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் வந்துட்டு அவங்க ஸ்டாம்ப் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்து கொடுப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் வந்துருந்தாங்க. நம்ம கேண்டி இருக்குல்ல, அந்த மாதிரியெல்லாம் வச்சு ஆளுங்க நடந்து போகிறதெல்லாம் பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களும் ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன எக்ஸ்போவில் இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ் தான் எப்போவுமே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அந்த ஃபார்மேட் அவங்க பண்ணுற விதம் வந்து தான் டோம் ஃபுல்லுமே அந்த லைட் செட்டப் வந்து நம்ம எக்ஸ்போ 2020 தான் நம்ம அப்படி பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ வந்துட்டு திருப்பியும் அதுக்குள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ இந்த ஒரு டைம் அப்போது அவங்க ஒரு ஸ்னோ போடுவாங்க. பட் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. எல்லாருமே வந்து அதை ஃபீல் பண்ணினோம். அண்ட் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த ஸ்னோவோட வர மாதிரி இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நானும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தேன். எனக்கும் ஸ்னோ ரொம்ப பிடிச்சது இப்படி போகிறது. எனக்கு கடைசியில் ஐஸ்கிரீம் எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே நைட் ஆகிடுச்சில்ல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட், அது வந்து ரொம்ப ஜூஸியான ஒரு பர்கர் கிடைக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பேரண்ட்ஸையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்தது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா SMK. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பிஸ்கெட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ரொம்ப ஜூஸியான பிஸ்கெட், அதாவது 24 hours மாதிரி அந்த பீஃப் வந்துட்டு இது பண்ணி குக் பண்ணி வர்றது தான் அந்த பிஸ்கெட். ஸோ அப்போது நம்ம வந்து அவனுக்கு மேக் அண்ட் சீஸும் நாங்கள் வந்துட்டு பர்கர்ஸ் வாங்கினோம். அண்ட் ஸ்டஃபிங்கோட ஃப்ரைஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அவங்களுக்கு வந்து பர்கர் ரொம்ப பிடிச்சிருந்து. பின்ன பிஸ்கெட் ஒரு பீஸும் நம்ம வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதுவும் வாங்கியிருந்தோம் பர்கர் போக. ஸோ அதெல்லாமே டேஸ்ட் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ரொம்ப ஜூஸியாகவும், நமக்கு வேணும்னா பார்பிக்யூ சாஸ் அங்கே இருக்குது, அதுவும் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் லோடட் ஃப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோடது. ஸோ அதுவும் நம்ம வாங்கினோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பார்க்குக்கு வந்திருந்தோம், பர்ஷா பாண்ட் பார்க்கு. ஸோ இந்த வெதருக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சா ஒரு வாக் போகிறது தப்பே கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். அவனுக்கும் வந்துட்டு ஸ்கூட்டர் வச்சுருந்தோம் பார்க் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பையன் ஸ்கூட்டரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான்னு பார்த்தா இவன் பாருங்களேன், எலக்ட்ரிக் ஒரு ஸ்கூட்டர் மாதிரி ஒரு விஷயம், அது நல்லா இருந்தது பார்க்குறக்கு. அவனுக்கு கிடச்சதுன்னா அவன் ஒரு விதம் பண்ணிடுவான். அப்புறம்
வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் மால் பக்கத்தில் ஒரு கிறிஸ்மஸ் இது இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்காக அவன் ட்ரெஸ் பண்ணியிருக்கதான் பாருங்கள், கிறிஸ்மஸ் சாக்கெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு தான் போயிருந்தான். ஸோ அங்கே போய் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸோட குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்துட்டு இவனை கூட்டிகிட்டு போனாங்க. நான் போகல. இவன் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு பால் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு போடுற மாதிரி ஒரு பால் வந்துட்டு அவனை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தான். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தப்போ எங்களுக்கு திடீர்னு வந்து தோணுது என்னென்னா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துட்டு ஸ்னோ ட்ரீ இருக்குது, ஏதோ வந்துட்டு வீடியோ பார்க்கும்போது ஒயிட் கலர் நமக்கு தோணுச்சு. திடீர்னு பார்த்தேன் இவ்வளோ மாதமாக இருந்த க்ரீன் ட்ரீயை ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஒயிட் ஸ்னோ ட்ரீயாக மாற்றிட்டோம் கிறிஸ்மஸ் ட்ரீயை. ஸோ அந்த அனுப்புற பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. அதை ஸ்னோ ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லாக அடித்து நாங்கள் க்ரீன் ஒரு மாதிரி ஒயிட் கலர் அந்த மாதிரி அடிக்கணும். பட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இது வாஷ் பண்ணி நான் ப்ராப்பராக வந்துட்டு க்ரீனாகவே வைக்கணும். நெக்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலி ஒரிஜினல் ட்ரீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நிறைய கிடைக்கிது. ஸோ ஒரிஜினல் ட்ரீயே வைக்கலாம் அப்படின்னு நல்ல 1 மந்த்துக்கு நல்ல ஸ்மெல்லும் வீட்டில் ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் இன்னும் இது பண்ணல. ஆனால் நார்மலாக கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த இது பண்ணிங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ இப்படி தாங்க இருந்தது எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ. அப்புறம் நம்ம வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மாத்திரம் செட் பண்ணுவோமா, நம்ம வந்து பார்பிக்யூவும் பண்ணுவோம். ஏன்னா வெதர் இவ்வளோ சூப்பராக இருக்கும்போது நம்ம பார்பிக்யூ பண்ணாமல் இருப்போமா. அம்மா அப்பா வந்தப்போ நம்ம பார்பிக்யூவும் பண்ணியிருந்தோம். ஸோ மசாலாலாம் நல்லா போட்டு நம்ம வந்துட்டு சூப்பராக மேரினேஷன்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்த வழிக்கு நம்மளோட கதைகளெல்லாம் பேசி அப்படி ரொம்ப சீரியஸ் இது பண்ணி நம்ம பேசினோம். அப்பா வந்து தெரியாமல் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ அவருக்கு வந்து ஆரோக்கிய பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பையனும் அப்பாவும் சேர்ந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு தூங்கலாம். சும்மா நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிற ஒரு வீடியோக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்படியெல்லாம் தான் போகும் எங்களோட டேஸ். ஸோ இவன் வந்துட்டு இது பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோவை நான் நிறுத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.